மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜான்சன் லிஃப்ட் நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோரிமேடு பகுதியில் இருந்து துவங்கிய பேரணியில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தலைக்கவசம் அணிந்து கொண்டு ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், மறைமலை அடிகள் சாலை, காமராஜ் சாலை வழியாக அவ்வை திடல் வரை சென்று தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் இளவரசன், ஜான்சன் லிஃப்ட் நிறுவனத்தின் கிளை மேலாளர் சரவணன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் வீரமங்கை என்கின்ற திட்ட துவக்க விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இதில் பெண்கள் தங்களை பாலியல் சீண்டல்களில் இருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், குறிப்பாக சிறுமிகள், பள்ளி மாணவிகளுக்கு ஏற்படும் பாலியல் தொந்தரவில் இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பயிற்சி அளிக்கும் விதமாக புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக பயிற்சி பெறும் பெண் காவலர்கள் 20 பேருக்கு தற்காப்பு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு அவர்கள் பணி சேர்ந்தவுடன் சுழற்சி முறையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு சென்று இத்திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரமங்கை திட்டத்தை துவக்கி வைத்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் டிஐஜி ஷாலினி சிங், ஐஜி, டிஐஜி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் சிறப்பாக செயல்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய பெண் காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள் அனைவருக்கும் விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து பயிற்சி பெண் காவலர்கள் மற்றும் மாணவிகளின் வீர தீர சாகசங்கள் மேடையில் நிகழ்த்தப்பட்டது. இதில் கடந்த 30 நாட்களாக பயிற்சி பெண் காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து வந்த உதவி ஆய்வாளர் ஹேமா மாலினி என்பவரின் தந்தை நேற்று உயிரிழந்த நிலையில் அவர் இன்று வீரமங்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தொடர்ந்து வீரமங்கை விருதை பெற்றவர் மேடையில் கீழே அமர்ந்து 2 கைகளை கூப்பி வேண்டி அழுதவாறே விருதுடன் சென்ற சம்பவம் அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது. புதுச்சேரி ஜீவாநகர் பகுதியில் உள்ள வாய்க்காலால் அப்பகுதிகளில் நோய் தொற்று ஏற்படுவதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். ஃபெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் ஜீவாநகர், வெங்கடா நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ண நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் ஓடக்கூடிய வாய்க்கால் தூர் வாராததால் தண்ணீர் உள்ளே புகுந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். மேலும் தற்பொழுது கொசு தொல்லை அதிகரித்து பல்வேறு காய்ச்சலுக்கு அப்பகுதி பொதுமக்கள் உட்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சுகாதாரத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகளுடன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வாய்க்காலை தூர்வார உத்தரவிட்டதோடு அப்பகுதி பொதுமக்களை சந்தித்து தங்களது குறைகளை கேட்டறிந்தார். மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் பெண் காவலர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. உலக மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. இதனை ஒட்டி புதுச்சேரி நியூ மெடிக்கல் சென்டர் சார்பில் காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு இன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. 12 மணி நேரத்தில் 8 மணி நேரத்தில் தாண்டி பெண் காவலர்கள் தொடர்ந்து பணியாற்றி உடல் நலத்தை கவனிக்காமல் தொடர்ந்து பணியிலிருந்து வரும் அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடத்தப்பட்டது. இதில் உடல் எடை பரிசோதனை, இரத்த பரிசோதனை, புற்றுநோய் பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை, மனநல ஆலோசனை போன்றவை நடத்தப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட பெண் போலீசார் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நியூ மெடிக்கல் சென்டர் மருத்துவர்கள் நித்யா, பூஜா, விஷ்ணு கல்யாண், மேலாளர்கள் ஃபாத்திமா, ஐயனார் ஆகிய தலைமையில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. பணிபுரியும் பெண்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது. அது குறித்த ஆலோசனை முகாமில் வழங்கப்பட்டது. பெண்கள் 40 வயதிற்கு பிறகு புற்றுநோய்க்கான பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். அதனை இந்த மருத்துவ முகாமில் வலியுறுத்தி
அனைவருக்கும் பரிசோதனை எடுக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.